அன்பேக்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கம்பு ஊத்தப்பம் தான் பண்ண போறேன். அதுக்கு தொட்டுக்க சாம்பார். உங்களுக்கு கம்பு இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கணும் அப்படின்னு தெரியலைன்னா நான் ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் நான் ஐ பட்டன்ல தரேன், டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க வந்து அதை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஊத்தப்பம் பண்றதுக்கு வந்துட்டு நான் தண்ணி சேர்க்காம மாவு வந்து நல்லா திக்கா எடுத்து வச்சுட்டேன். கல் தோசை மாதிரி ஊத்திட்டு அதுல வந்து குட்டி குட்டியா வெட்டின வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது மட்டும்தான் நான் இன்னைக்கு போடுறேன். அதை வந்து நல்லா மேல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதுக்கு மேல இட்லி பொடி போட்டுட்டேன். நார்மலா நம்ம தோசை சுடுற மாதிரியே பரட்டி போட்டு எடுத்துக்கணும், அவ்வளவுதான். வந்து மேல டாப்பிங்ஸ்க்கு நீங்க துருவின கேரட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட கேரட் இல்லை, அதனால நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். இதுலயே நல்ல எண்ணெய் நெய்யெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். நான் வெயிட் லாஸ்ல இருக்கிறதுனால நான் இது வந்து வித்தவுட் ஆயில் வந்து செஞ்சிருக்கேன். எப்பவுமே இட்லி தோசை அப்படின்னு செய்யாம ஒரு நாள் நீங்க இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. மேல அந்த டாப்பிங்ஸ் வைக்கிறது மட்டும் எக்ஸ்ட்ரா வேலை. இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.